இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான அரசியல் செய்தியை தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. கோட் கொண்டாட்டம் தாவேகா கொடியோட வந்த ரசிகர்கள். ஆட்டம் பாட்டம் அமர்க்களம். நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கிய பின்னர் வெளியாகும் முதல் படம் என்பதால், பிரம்மாண்ட படம் என்பதால் கோட் திரைப்படத்திற்கு ரசிகர்களிடையேயும் பொதுமக்களிடையேவும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகியுள்ள தியேட்டர் வாசல்கள் திருவிழா கோலம் பூண்டுள்ளன. தாவேகா கொடியோடு வந்த சில ரசிகர்கள் கோட் படத்தை தங்களுடைய வீட்டு விசேஷம் போல கொண்டாடி வருகின்றனர். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள படம் கோட் இன்றைய தினம் செப்டம்பர் 5 உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகி உள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய விஜய், கோட் படம்தான் தனது கடைசி படம் என்று முன்பு கூறினார். இதனால் கோட் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் 700க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் படம் வெளியாகி உள்ளது. தியேட்டர் வாசல்களில் காலை முதலே ரசிகர்கள் மேளம் தாளம் முழங்க நடனம் ஆடி கொண்டாடி வருகின்றனர். கோட் திரைப்பட ரிலீஸ் கொண்டாட்டத்தின் போது தாவேகா கொடியை பயன்படுத்த வேண்டாம் என விஜய் உத்தரவிட்டதாக தகவல் வெளியானது. அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் வெளியாகும் முதல் படம் என்பதால் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் கூடுதல் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் படத்தை கொண்டாட வேண்டும் என்றால் விஜய் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தியேட்டர் வாசல்களில் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் திருவிழா போல ஆட்டம் பாட்டம் என அமர்க்களப்படுத்தி வருகின்றனர். சென்னையில் உள்ள பிரபல திரையரங்குகளில் எல்லாம் மேளதாளம் முழங்க கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ள ஒரு சில ரசிகர்கள் தாவேகா கொடியோடு வந்து கொண்டாட்டம் வருகின்றனர். விஜய் சொன்னது போல அதிக ஆர்ப்பாட்டம் இன்று பொதுமக்களுக்கு பாதிப்பு இன்று ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.